எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026க்கான இந்தியாவோட பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சண்டேவா இருந்தாலும் பட்ஜெட் ஸ்பெஷல் செஷன் வந்து மார்க்கெட்ல நடந்தது. பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆன நிப்டி இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரே ரத்த கலரியா வந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல இருந்த நல்ல அம்சங்கள் என்ன, கவர்மெண்ட் பண்ண சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். இன்னைக்கு இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஃப்ரைடே க்ளோசிங் 25,300 இருந்தது. ஸோ அங்க இருந்து காலையில கொஞ்சம் பாசிட்டிவா வந்து நிப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது 25,440 வரைக்கும். ஆனா அங்க இருந்து ஒரு சடன் டிராப் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட வந்து நடந்திருந்தது. 24,571 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிப்டி வந்து போச்சு. அங்க இருந்து கொஞ்சமா ரிகவரி ஆகி க்ளோசிங்ல 24,825 அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சடன் ஃபால் நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்ல F&O ட்ரேடிங்கான அந்த STT சார்ஜஸோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து 0.02% இருந்து 0.05% ஆகும். ஆப்ஷன்ஸ் பிரீமியம்ல 0.15 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவா பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தெரியலாம். ஆனா F&Oல ட்ரேட் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரு லாட்டா தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. சோ அதுல நீங்க ஒரு லாட் வாங்குறதுக்கே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது 50,000 60,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். சோ அதுல இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா அதோட சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதை வந்து கவர்மெண்ட் ஏன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்ல ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸசிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு அப்டேட் போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது 300 லட்சம் கோடி. ஆனா இந்த F&Oல இருக்கிற ஒட்டுமொத்த வால்யூம் அப்படிங்கிறது இந்த ஜிடிபியை விட 500 மடங்கு வந்து அதிகமா இருக்கு. 1.5 lakh crore rupees வந்து இருக்கு. சோ அதை வந்து கர்வ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஹைக்கை வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து போன வருஷத்துல இருந்தே ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை இந்த F&Oல குறைக்கிறதுக்காக செபி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த STT வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதனாலதான் மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. பயங்கரமான ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல நடந்திருக்கு. அடுத்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்ல இருந்த மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயமா நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஷேர் பைபேக்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. சோ அது வந்து நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் ஷேர்ல வந்து ஒரு பைபேக் வந்துருந்துச்சு. சோ அப்பவே நம்ம சேனல்ல போட்ட வீடியோல டாக்ஸேஷன் இஷ்யூனால இந்த பைபேக் அப்படிங்கிறது ரீட்டைலர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபிளா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஏன்னா பைபேக்ல உங்களுக்கு வர்ற முழு தொகையையும் வந்து இதுக்கு முன்னாடி டிவிடெண்டா வந்து கன்சிடர் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு அங்க அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பிரைஸ்ல வந்து அந்த ஷேரை பை பண்ணிருந்தீங்களோ அதை இயர் அண்ட் ஃபைலிங்க வந்து நீங்க காட்டி வந்து பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இதனால நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா கிடைக்கிற கெயின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ கவர்மெண்ட் வந்து அதுல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமே பைபேக்ல நமக்கு கிடைக்கிற முழு தொகைக்கும் வந்து வரி அப்படிங்கிறது கிடையாது. அதை டிவிடெண்டா வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல நீங்க ஒரு ஷேரை வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, பைபேக்ல ஒரு 1200 ரூபாய்க்கு வந்து விக்கிறீங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து விதிக்கப்படும். நீங்க ஒரு 12-18 மாசத்துக்குள்ள அது விக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஷேரை பைபேக்ல வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் தான் வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதனால ஸ்டாக் பைபேக் வந்து நிறைய கம்பெனிஸ் கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ்க்கு அந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதோட பிரதிபலன்களை வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா தான் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பாக்குறேன். அடுத்தது நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ்க்கு இந்த பட்ஜெட்ல வந்த இன்னொரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பத்தி ஒரு அப்டேட் தான். இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தங்கத்துக்கு பதிலா RBI கிட்ட இருந்தே வந்து அந்த தங்கத்தோட மதிப்புக்கு ஈக்குவலான ஒரு பாண்டை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் கோல்டு தங்கப்பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நீங்க 8 வருஷம் வந்து ஹோல்ட் பண்ணணும். ஆனுவலா 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட்
அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சாலும் அதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது. இப்போ அதுல ஒரு சின்ன சேஞ்சை வந்து பண்ணிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 8 வருஷம் ஹோல்ட் பண்ற அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்ல 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த பாண்ட்ஸை வந்து செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி ஒருத்தர் இன்னொருத்தர் வித்து வச்சிருக்கிற சாவரின் கோல்டு பாண்டுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டை ரிலீஸ் பண்ணும்போது நீங்க பணம் கட்டி ஆர்பிஐ கிட்ட பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பவுமே உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்கு வந்து எந்த டாக்ஸேஷனும் கிடையாது. அதே சமயத்துல மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்ல வந்து எஸ்டிபியை நீங்க வேற ஒருத்தட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க ஒரு ரேட்ல அப்படின்னா, அதுக்கு நீங்க ரிடம்ஷன் போகும்போது உங்களுக்கு நீங்க என்ன பிரைஸ்ல வாங்குனீங்க, நீங்க என்ன பிரைஸ்ல ரிடம்ஷன் பண்றீங்க, இது ரெண்டுக்குமான இடைவெளியில எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ அதுக்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. சோ இது வந்து திரும்ப ஒரு நெகட்டிவா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து செகண்டரி மார்க்கெட்ல வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் ஆனா நான் வந்து ஆர்பிஐல டைரக்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிதான் வந்து பை பண்ணிருக்கேன். இதையுமே வந்து பிப்ரவரி 2024 வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டு பிரைஸ் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறதுனால புதுசா வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. இந்த நியூஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல இன்னைக்கு எஸ்டிபிஸ் எல்லாமே வந்து 10% லோயர் சர்க்யூட்டை வந்து ஹிட் பண்ணிருக்கு. சோ இந்த வகையில இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டிராபேக்கா தான் வந்து நான் பாக்குறேன். அடுத்தது, ஆல்ரெடி உலக லெவல்ல வந்து 2-3 நாளா கோல்டு அண்ட் சில்வர் பிரைஸ்ல வந்து ஒரு பெரிய டிரா டவுன் வந்து நடந்திருந்தது. அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தது. கோல்டு பீஸ் 10% நெகட்டிவ்ல வந்து ஓபன் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரிகவரி ஆகி 6% கிட்ட கெயின் ஆயிருந்தது. நம்ம சேனல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். மார்னிங்கே வந்து கோல்டு பீஸ் வந்து 116 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போதே வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனல்ல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து சில்வர்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட நிலைமை அதிவாதத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 12% கிட்ட கரெக்ட் ஆகி லோயர் சர்க்யூட்ல தான் வந்து சில்வர் இடிஎஃப் வந்து இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ல வந்து ஒரு ப்ராஃபிட்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து பார்க்கப்படும். பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே சில்வரோட பிரைஸ்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பிகியூட்டி இருக்கிறதுனால சில்வர் இடிஎஃப் நிலைமை அப்படிங்கிறது அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். சில்வர்ல பெருசா நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. கோல்டு மட்டும் தான் நான் ஒரே ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்டா அப்ப வந்து அக்குமுலேட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஃபால்லையுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல டொமஸ்டிக் மார்க்கெட்ல கோல்டு வந்து ஒரு 12,500 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். அதே தான் கோல்டு பீஸ்ல வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா வந்து நான் பண்ண போறேன். அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட், இந்த எஸ்டிடி சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த கேபிட்டல் மார்க்கெட் ஷேர்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஹெவியா வந்து கரெக்டா இருந்தது. ஏன்னா எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது கம்மியாகும். அதனால இந்த புரோக்கரேஜஸ்க்கு வந்து கிடைக்கிற ரெவன்யூ அப்படிங்கிறது குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ பிஎஸ்சி ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 15% கிட்ட கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகவரி ஆச்சு. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன், க்ரோ இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்எஸ்சி வந்து ஐபிஓ வரதுக்கு நேத்து முந்தானத்து தான் வந்து எல்லா கிளியரன்ஸும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்து இன்டைரக்ட் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பிரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸோட எஃபெக்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்து, இன்னைக்கு மார்க்கெட்ல ஐடிசியை திரும்பவும் அடிச்சிருந்தாங்க. 4% கிட்ட ஐடிசி வந்து கரெக்டா இருந்தது. அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிகரெட்ஸ் மேல வந்து எக்ஸைஸ் டியூட்டியை வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க கவர்மெண்ட். அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் ஐடிசில ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டே வந்து ஆரம்பிச்சிருந்தது. அதோட இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது இன்னையில இருந்து தான் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து வந்து பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிடும் சிகரெட்ஸோடது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பட்ஜெட்ல இன்னொரு விஷயம் வந்து இந்த சிகரெட் சார்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஐடிசி ஷேர் வந்து 4% கிட்ட டவுன் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்னா, டியூட்டிலேயே வந்து என்சிசிடி, நேஷனல் கிளைமேட்டிக் கண்டிஜென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டியூட்டி வந்து ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து இந்த மாதிரியான டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல ஆல்ரெடி வந்து போட்டிருக்காங்க. அதை 25%ல இருந்து 60% கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால திரும்பவும் இந்த சிகரெட் மேல இருக்கிற வரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதனால இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும். அப்படிங்கிறதுனாலதான் ஐடிசி அப்புறம் காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்த 2 ஷேருமே 3% கிட்ட இன்னைக்கு கரெக்ட் ஆயிருக்கு.
அடுத்தது வேற செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா செக்டார் வைஸ் இன்னைக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பட்ஜெட்ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்தந்த செக்டார் சார்ந்த ஸ்டாக்ஸ்ல வந்து தெரிஞ்சிருந்தது. பட் ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும் வச்சு இந்த ஷேர்ல வந்து இப்போ பொசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்ததா இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் எப்படி வருது, அவங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த செக்டார்ல அடுத்து என்ன மூவ்மெண்ட் நடக்குது, என்ன மாதிரியான ஷேர்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணலாம் இந்த நியூஸை வச்சு. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்க வந்து ஒரு மிஷன் 2.0 வந்து நாங்க லான்ச் பண்ண போறோம். 40,000 கோடி வந்து இந்த செக்டாருக்கு நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு பாசிட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நெகட்டிவா ஹெவியா அஃபெக்ட் ஆன ஒரு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் தான். இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளா டிஃபென்ஸ் ஸ்டாக்கை வந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா 2026 பட்ஜெட்ல எந்த அளவுக்கு வந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களோ அதை விட வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சோ அதை விட இப்ப அலோகேட் பண்ணது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனால டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே 14% கிட்ட டவுன் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா இண்டெக்ஸே பாத்தீங்க அப்படின்னா 9% கிட்ட ஒரு பாயிண்ட்ல டவுனா இருந்தது. அதுலயும் குறிப்பா பாரத் டைனமிக்ஸ் வந்து 10%க்கு மேல வந்து இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேலியுமே கரெக்ஷன்ல தான் முடிஞ்சிருக்கு. அடுத்து இன்னொரு செக்டருக்கு பாசிட்டிவ் அப்டேட் என்னன்னா டேட்டா சென்டர் சம்பந்தமான அந்த செக்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு வரி விலக்கு மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால ஆனந்த் ராஜ் அப்புறம் E2E நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரியான டேட்டா சென்டர் அப்புறம் ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 7% கிட்ட ரன் கொடுத்திருக்கு. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா டூரிசம் வந்து இந்த பட்ஜெட்ல நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூரிசம் வந்து நாங்க வளர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க பெரிய பெரிய இந்த வெளிநாடு டூர்லாம் போறீங்க அப்படின்னா அதுல டாக்ஸ் கலெக்டட் அஸ் சோர்ஸ் அதாவது டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஒன்று பிடிப்பாங்க. அது முன்ன வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் 5%, 7 லட்சம் ரூபாய்க்கு மேல 20% வந்து இருந்தது. ஸோ அதை வந்து இயர்ல நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்க வந்து திரும்ப கிளைம் பண்ணிக்கணும். இப்போ அந்த ரெண்டையுமே வந்து குறைச்சி 2% வந்து மாத்திருக்காங்க. ஸோ இதனால இந்த டூரிசம் செக்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. காலையில இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்தது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒட்டுமொத்த மார்க்கெட்டு கீழே விழும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து திரும்ப கரெக்டா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல நான் வந்து பெருசா ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னாலும் டூரிசம் க்ரோ ஆக ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து திரும்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த செக்டரை அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு அங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கறத நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல 2 அப்டேட் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா இந்த ஆட்டோல ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதுல 5,939 கோடி வந்து அதுக்காக நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு கடந்த ஒரு வருஷத்துல ஒரு பிரச்சனையா இருந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டேட்ஸ்ல இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸை டெவலப் பண்றதுக்கான காரிடர்ஸை வந்து நாங்க உருவாக்க போறோம். ஒடிசா, கேரளா, ஆந்திரா அப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி மாதிரியே எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியுமே 40,000 கோடிக்கு அவங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்லயுமே நாங்க வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் இது ரெண்டையுமே வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்னால அந்த ஸ்டாக் ரிலேட்டட் கைனஸ் டெக் அப்புறம் வந்து சைர்மா, டிக்ஸான் டெக்னாலஜிஸ் இது எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கு பயங்கரமா வந்து ஏறி இருந்தது. பட் ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூல இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு தான் வந்து நான் பாக்குறேன். அடுத்து ஓவராலா பட்ஜெட்ல இந்தியாவோட கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து 12.2 லட்சம் கோடியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போன வருஷம் இதை விட அதிகமா இருந்திருக்கு. போன வருஷம் 11.1 அந்த ரேஞ்சில தான் வந்து இருந்தது. இப்போ 12.2 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பட்ஜெட் ரிலேட்டடா மார்க்கெட்ல வந்த அப்டேட்ஸ், மார்க்கெட்ல எந்தெந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்திருக்கோம். மார்க்கெட் இந்த அளவுக்கு ரொம்ப பேடா பட்ஜெட் அன்னைக்கு ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம ஒரு சம்மரியா பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு இந்த எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணது. அது மட்டும் இல்லாம இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ்லேயே வந்து ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் வரும், குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல எதுவுமே அவங்க பண்ணல. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் சம்பந்தமா வந்து பெருசா மேஜரா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனாலதான் டிஃபென்ஸ் இண்டெக்ஸே வந்து பயங்கரமா அடி வாங்கி இருந்தது. அது மட்டும் இல்லாம பேங்கிங் ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கு கரெக்ஷன்ல தான் இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து இந்த எஃப்ஐஐ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்தது. அதுவுமே வந்து இந்த தடவை நடக்கல. இந்த கேபெக்ஸ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அனலிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து கம்மியா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சில்வர், கோல்டு இது மேல இருக்கிற பேட் சென்டிமெண்ட், எஸ்ஜிபில அவங்க பண்ண விஷயத்தினால எஸ்ஜிபில நடந்த ஒரு டர்புலன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து
மார்க்கெட்டை வந்து ரொம்ப வீக்கா வச்சிருக்கு. ஸோ வர நாட்கள்லயும் மார்க்கெட் வீக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த சைடு மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு சடன் சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெருசா எந்த ஸ்டாக்லயும் எந்த பொசிஷனையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. அந்த ஷேரோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து பெருசா மேல போறதுக்கான எந்த எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அன்டில் அதர்வைஸ் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் நடந்து முடிகிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம இந்த பட்ஜெட் டே அன்னைக்கு என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.